மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் இந்திய தொழில்முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு KE ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. நம்ம நேற்றுக்கே கூட நேர்காணலில் பேசியிருந்தோம். அப்போ நீங்கள் பேசும்போது MSME அந்த துறைக்கு பெருசாக மத்திய அரசு எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பட்ஜெட்டில் அந்த சிறு நடுத்தர குறு தொழில்களுக்கு 10,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறதா நிதியமைச்சர் அறிவிச்சிருக்காங்க சார். ஸோ இது ஒட்டுமொத்தமாக பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த குறிப்பிட்ட இந்த ஒதுக்கீடு எப்படி அந்த துறையை பாசிட்டிவாக மாற்றுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் பாதகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா சார்? அழகு. இன்னைக்கு பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு MSME-யினுடைய தேவையை புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்றது உண்மையாகுது. There is a huge gap between the policy creators and the reality on the ground. பட்ஜெட் அப்படின்றத 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஒன்னு ஷார்ட் டேர்மா டெம்பரரியா இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு ரிலீஃப். ரெண்டாவது லாங் டேர்ம்னுடைய விஷன், கோல், ஓரியன்டேஷன், ஃபோக்கஸ், அதுக்கு அலோகேஷன். இந்த இயர் நான் என்ன செலவு பண்ண போறேன் அப்படின்றது ஷார்ட் டேர்ம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன செலவு பண்ண போறேன்றது லாங் டேர்ம். இன்றைய பட்ஜெட்ல கம்ப்ளீட்டாக சிறு குறு நடுத்தர தொழில்களுடைய தேவை புரிந்து கொள்ளவே படவில்லை. நிறைய முறை அரசு சிறு குறு தொழில்கள் என்று சொன்னாலும் அவர்கள் இதுவரை அவர்களது கருத்துக்களை கேட்கவில்லை அப்படின்றது புருவாகுது. இன்றைக்கு ஒரு தொழில் முனைபவனுடைய பிரச்சனைகள் என்ன கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல கடன் கிடைப்பது கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கத்துல பைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க? கடன் எளிதாக்கப்பட்டு விட்டது, உத்தரவாதம் இல்லாத கடன் வங்கிகள் அளிக்க வேண்டும், நாங்கள் ஏற்பாடு செஞ்சிட்டோம் சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல கூட அதை பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஒரு தொழில் முனைபவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஈஸ் பண்ணிட்டோம்ன்றாங்க. ஆனா நடைமுறையில ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறதா இருந்தா கூட ஒரு உத்தரவாதம் இல்லாத கடன் கிடைப்பதே இல்லை. அப்ப யார்கிட்ட முறையிடுறது? அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு ப்ராடக்டை நம்ம சப்ளை பண்ணிட்டு பணம் வர மாட்டேங்குது. அதுக்காகத்தான் இந்த த்ரெட்ன்ற பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. 45 நாட்களுக்குள்ள பே பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்ததுதான் வருமான வரி இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்படாது, 45 ஆளுக்கு மேல இருந்தாக்கா அடுத்த இயருக்கு கொண்டு போயிருவோம், இதை நாங்க எக்ஸ்பென்சஸா ட்ரீட் பண்ண அப்படின்னு கொண்டு போனாங்க. இதெல்லாம் பண்ணி கூட அந்த த்ரெட் பிளாட்ஃபார்ம் வாஸ் a complete failure. இதனால ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை அந்த பிரச்சனைக்கு. அது இன்னும் பூதாகாரமாகத்தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. மூன்றாவது, திடீர்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஷாக் ஏற்றுமதியாளர்களுக்கு வருது. போராக இருக்கலாம், US டாரிஃபாக இருக்கலாம். அது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்றது தெரியல. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது US டாரிஃபை தீர்த்துருவாங்க. முதல்ல வராதுன்றதே எதிர்பார்த்தது. இரண்டாவது, வந்ததுக்கு அப்புறம் 1 மாசத்துல சரி பண்ணிடுவாங்க, டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, நாங்க we have convinced அப்படின்லாம் சொன்னாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு, இதுவரை எந்த ரிலீஃபும் இல்லை. அப்போ இந்த பட்ஜெட்ல நாங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? ஒரு எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்டை கிரியேட் பண்ணுங்க, சிறு குறு தொழில்களுக்கு இத மாதிரி ஒரு சில எக்ஸ்டர்னல் ஷாக் வந்தால் உடனடியாக என்னென்ன நிவாரணம் அளிக்க போறோம்ன்றத சொல்லிடுங்க. அப்போ அவங்க ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அண்ட் கியூர் இஸ் பெட்டர் தேன் சைலண்ட். அப்போவாது காப்பாத்திடலாம்னு சொன்னோம். அதுவும் இல்லையே. நான்காவதாக, வெறும்னு ஸ்கில்லிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, ஸ்கில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் வேலை கொடுக்கணுமோ இல்லையோ, அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறது சிறு குறு தொழில்கள் தானே அதிகமாக. அப்ப அவர்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஆடட் இன்சென்டிவ் கொடுத்திருக்கணும். அல்லது ஜிஎஸ்டியிலாவது அவர்களுக்கு if a product is manufactured by
small and micro sector, then their GST concession will be 50% of the slab. அதை ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவோம், ஏதாவது கொடுத்துருக்கணும். அப்பதானே உள்ளூர் விற்பனையை நம்ம வந்து பலப்படுத்த முடியும். நீங்க வந்து அந்த 10,000 கோடி ஒதுக்கீடு வந்து நீங்க வரவேற்கலையா? 10,000 கோடி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கண் துடைப்பு. ஏன்னு சொல்றேன், போன ஆண்டு இதே மாதிரி 10,000 கோடி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்ற பேர்ல சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட் எடுத்து பாருங்க, இன்று வரை அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல ₹1 கூட செலவு பண்ணல. ஏன்னா ஸ்கீமே அனௌன்ஸ் பண்ணல. அதே ஸ்கீமை தான் இன்றைக்கு மாண்புமிகு நிதி அமைச்சர் 10,000 கோடி நாங்க தருவோம், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல தரோம்னு சொல்லி இருக்கிறது. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கும். அந்த கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கும். பப்ளிக் இஷ்யூ அல்லது ஐபிஓ வர்றது, அது மாதிரி ஏதாவது இருக்கும். சிறு குறு தொழில்களுக்கு இது செல்லுபடியே ஆகாது. இது மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் பொருந்தும். மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்றது 500 கோடி வரை டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனிகள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையை எம்எஸ்எம்இக்கு கொடுத்துட்டோம்னு சொல்றதே தவறு. அடுத்தது டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஒரு 2,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதுவும் ஒரு சரியில்லாத ஒரு அறிவிப்பு. ஏற்கனவே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரியில இருக்கு, நிறைய ஸ்கீம் இருக்கு. போன ஆண்டு பட்ஜெட்ல 22,500 கோடி ஒதுக்கப்பட்டது எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரிக்கு. இந்த தேதி வரை இந்த ஆண்டு 10 மாதங்கள் முடிந்த நிலையிலே அந்த ஃபண்ட்ல 7,000 கோடி தான் உபயோகப்படுத்தி இருக்காங்க. இன்னும் 15,000 கோடி உபயோகமே படுத்தல. அப்ப அதை தான் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். ஏன் இது உபயோகப்படுத்த முடியல? என்ன ஸ்கீம்ல ஃப்ளா என்ன இருக்கு? எக்ஸிகியூஷன்ல எங்க தடை இருக்கு? திருப்பி திருப்பி ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி ஏத்துறது பிரயோஜனமே கிடையாது. பைப்புல குழாயில அடைப்பு இருக்கும் பொழுது ஓவர் ஹெட் டேங்க்ல எவ்வளவு தண்ணி ஏத்தினா என்ன? தண்ணி வர போறது இல்லை. அப்போ இது எதுவுமே அணுகாத, இது எதை பற்றியுமே பேசாத, இதை பற்றிய எந்த அறிவிப்பும் இல்லாத ஒரு பட்ஜெட் இன்னைக்கு வந்திருக்கு. நிறைய சில இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க, டூரிசம் பத்தி பேசியிருக்கிறாங்க, ட்ரெக்கிங்க பத்தி பேசியிருக்காங்க, மெடிக்கல் பார்மாவை பத்தி பேசியிருக்கிறாங்க, ஏரோஸ்பேஸ பத்தி பேசியிருக்காங்க. இத மாதிரி புது துறைகள்லாம் பேசியிருக்காங்க. முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, வெளிநாட்டிலிருந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டேட்டா சென்டருக்கு அடுத்த 21 வருடங்களுக்கு வரியிலிருந்து விலக்கு கொடுத்திருக்காங்க. யாருக்காக இது? ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்காக. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆந்திராவில் வரப்போகிறது டேட்டா சென்டர் மிகப்பெரிய அளவுல. அப்போ இதனால ஏதாவது சிறு குறு தொழில்களுக்கு வளர்ச்சி இருக்குமா? உற்பத்தி சார்ந்த துறைகள் வளராமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, ஆனால் சொல்வதெல்லாம் என்ன? நாட்டின் முதுகெலும்பு சிறு குறு தொழில்கள், நாட்டின் முக்கியமான தேவை உற்பத்தி துறையின் வளர்ச்சி, நாட்டிலே நமது இன்றியமையாத வாய்ப்பு இளைஞர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பு. இந்த மூணுமே இந்த பட்ஜெட்ல நேரடியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. இதை டிசப்பாயின்மெண்ட்னு சொல்றதா, அல்லது ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு சொல்றதா, அல்லது ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது? வருத்தம் அளிக்கக்கூடியதுன்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவு பேர் கேட்டுக்கொண்டு இதனால ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில இந்த பட்ஜெட் வந்திருப்பது வருத்தத்தை தான் அளிக்கிறது. சார், நேற்றைக்கு நம்ம நேர்காணல பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட் எல்லாமே தேர்தல் அறிக்கையா மாறிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாக்கல் பண்ண பட்ஜெட் எல்லாம் இந்த பீகார் தேர்தலையொட்டி அந்த மாநிலத்திற்கு பல அறிவிப்புகள், ஆந்திராவுக்கு பல அறிவிப்புகள்லாம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த பட்ஜெட் என்பது தேர்தல் அறிக்கையும் இல்லாம போயிருச்சோ சார்? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்தபடி ஸ்டாலின் என்ன கோரிக்கை வச்சார் அப்படின்னா, 50% மாநிலத்திற்கான நிதி பங்கு கொடுக்கணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாரு. அதையும் தாண்டி பல முக்கியமான திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ வந்து ஆனா பெருசா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அறிவிப்பு இல்லாம தான் இப்போ பட்ஜெட் வந்திருக்கு. சோ இதை வந்து எப்படி பாக்குறீங்க சார்? ஏமாற்றம் அளிக்கிறதா தான் இருக்கு. தமிழகத்துக்கு இல்ல, பல மாநிலங்களுக்கு இதுல எதுவும் பெரிதான அறிவிப்புகள் எதுவுமே கிடையாது. இப்ப ரயில்வேயை எடுத்துக்கிட்டா அவங்க சொல்லியிருக்கிறது, சென்னையிலிருந்து பெங்களூருக்கு, சென்னையிலிருந்து ஹைதராபாத்துக்கு விரைவு ரயில் கூட போறோம்னு சொல்லியிருக்காங்க.
பட் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் ரோட் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. நிதின் கட்கரி அண்மையில சென்னைக்கு வந்தபோது என்ன சொல்லிட்டு போனாரு? 2 மணி நேரத்துல பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்து விடலாம், விரைவு சாலை போடப்பட்டு முடிவடையும் தருவாயில் இருக்கிறது சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு பெங்களூர்ல, மத்திய பெங்களூர்ல இருந்து ஹொசூர் வரதுக்கே 3.5 மணி நேரம் ஆகுது. ஆனா நிதின் கட்கரி சொன்னது விரைவான சாலை 2 மணி நேரத்தில் சென்னையை அடைந்து விடலாம்னு சொன்னார். அப்போ ஏற்கனவே பெங்களூருக்கு ட்ரெயின் 6 ட்ரெயினுக்கு மேல இருக்கு. அப்போ புதுசாக என்ன இருக்கு? இதுல என்ன கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அரைத்த மாவை அரைக்க கூடாது, புதிதான ஏதாவது வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கணுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. சோ வாட்டர் இத பத்தி பேசியிருந்தாங்க, ஹெலிகாப்டர், சீவேஸ் ஹெலிகாப்டர் பத்தி பேசியிருந்தாங்க, சீவேஸ் டிராவலிங்க பத்தி பேசியிருந்தாங்க. எப்படி இணைக்க போறோம் புள்ளிகளை? இது இனிமேல் தான் அதை கன்சீவ் பண்ணணும், ஃபீசிபிலிட்டி ஸ்டடி போடணும், அதுக்கப்புறம் ஃபண்டிங் அலோகேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொண்டு வரணும். சோ இந்த திட்டங்கள் இன்றைய தேவைக்கு உண்டான திட்டங்கள் இல்லை. இதை எவ்வளவு பேர் உபயோகப்படுத்துவாங்க? இதனால என்ன ஒரு எக்கனாமிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது? இதெல்லாம் கான்ஸ்டன்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இதெல்லாம். பட் ஒரு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி சொல்றதுன்னா எதை சொல்லி இருக்கணும்? இந்தியா யூரோப்பியன் யூனியனுடைய அக்ரிமெண்ட் இன்னொரு 12 இருந்து 18 மாதத்துக்கு வரணும். அதை மேக்சிமம் நம்ம உபயோகப்படுத்தணும்னா அந்த இடத்துல அவர்களது தேவைக்கு ஏற்ப ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கன்செஷனை இப்பவே நான் தரேன், உங்க கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுங்க, உங்க ப்ராடக்ட் பிரைஸை ரெடியூஸ் பண்ணுங்க, உங்க டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணுங்க, டெஸ்ட் சர்டிபிகேஷன் குவாலிபிகேஷனை வாங்குங்க, நான் இந்தோ யூ ஃபண்ட்னே ஒன்னு கிரியேட் பண்றேன், 20,000 கோடி அதுல போடுறேன். அத மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 20,000 கோடி அடுத்த ஓராண்டுக்குள்ள செலவு பண்ணி அத்தனை யூனிட்டுகள் ரெடி ஆயிருக்கும். அதன் மூலமாக இத்தனை $1 பில்லியன் எக்ஸ்போர்ட் நமக்கு இயூல கிடைச்சதுன்னு சொல்லலாம். சொல்லப்பட்டதா? ப்ரிப்பேர் பண்ணுமா? ஒண்ணுமே வரலையே. அப்போ இதை நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லான பட்ஜெட்னு சொல்ல முடியும்? பங்கு சந்தை வீழ்ந்திருக்கிறது, தொழில் முனைவோர் மட்டத்துல ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு முகம் தெரிகிறது, நம்பிக்கையற்ற வாழ்க்கை நீடிக்கிறது, நடுத்தர மக்களுக்கு எப்படிடா வேலை கிடைக்க போகுது, வேலை எத்தனை நாள் நிரந்தரம் என்ற நிரந்தரமற்ற சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பட்ஜெட்டை எப்படி பாராட்டலாம்னு நினைக்கிறீங்க? பாராட்ட முடியாது. ஆனா சார், இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இளைஞர்களுக்கான பட்ஜெட், விவசாயிகளுக்கு நிறைய இது பண்ணியிருக்காங்க, கிராமப்புறங்கள்ல முன்னேற்றத்திற்கான பல வழிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, ஏஐல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காண்டி பல அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பட்ஜெட் இளைஞர்களுக்கான அந்த யுவசக்தி அப்படின்ற மாதிரி கூட அந்த டேர்மை கூட அவங்க காயின் பண்ணி பேசியிருந்தாங்க நிர்மலா சீதாராமன். இதை எப்படி சார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உண்மையிலேயே இந்த பட்ஜெட்டின் மூலியமா ஏஐ தொழில்நுட்பத்துல பல வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுமா, இல்ல எப்படி இதை கொண்டு போறாங்க? இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் இந்த பட்ஜெட்ல இருக்கா இல்லையா சார்? அழகு, இந்த பட்ஜெட்ல ஒரு விஷனரி திங்கிங் இருக்கு, அதுல மாறுதல் கிடையாது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்ல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், லாங் டேர்ம் பிளான்ஸ், லாங் டேர்ம் ப்ரிப்பேர்ட்னஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அது எல்லாமே இருக்கும். நான் என்னுடைய பார்வையில சிறு குறு தொழில்கள் நலனை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு என்ன தேவை, அதை ஏன் தரலன்றதான் கேட்டுட்டு இருந்தேன். ஒண்ணு. இரண்டாவது சில இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு எளிதானது இல்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், ஆனா அதை உள்ள வர்றவங்க அதை உபயோகப்படுத்தணும். இப்ப ஏஐ டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கிறது. திடீர்னு டீப் சீக் வந்தது. அது உங்களுக்கு எந்த அளவு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது பார்த்தோம்ல. சைனால இருந்து வந்த டீப் சீக் அட் லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல டெவலப் பண்ணிட்டாங்க அதை. அதே மாதிரி தானே ஒவ்வொரு டெக்னாலஜி டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் சொல்லுவோம், அதெல்லாம் லாங்கிட்டிவிட்டி இருக்காது, இன்னொருத்தர் அதை அழிச்சிடுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு டைனமிக் மார்க்கெட் ட்ரெண்டிங்ல ஷார்ட் டேர்மா தான் நம்ம பிளான்ஸ் இருக்கணுமே தவிர லாங் டேர்ம் பிளான்ஸ் இருக்காது. இன்னும் அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்த டேட்டா சென்டர் எந்த அளவுக்கு டெக்னாலஜி மாறும் நம்ம எப்படி இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? 5 வருடங்களுக்கு முன்னாடி, 3 வருடங்களுக்கு முன்னாடி யாருக்குமே டேட்டா சென்டர்னா என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம இன்னைக்கு கொடுக்கிற இன்சென்டிவ் 20 வருஷத்துக்கு எப்படி கொடுக்க முடியும்?
5 வருடங்களுக்கு கொடுங்க. அதுக்கு தாண்டும் பொழுது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க தேவைப்பட்டதுன்னா. தேவையில்லைன்னா அடுத்த அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு கொடுங்க. ஏன் பிளாக் பண்ணிக்கிறீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை? ஏன் கமிட் பண்ணிக்கிறீங்க லாங் டேர்முக்கு? ஓகே. சோ சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் இருக்கும். அத பாராட்டலாம். பட் என்னுடைய பார்வை சிறு குறு தொழில்கள் நலனுக்காக மட்டும்தான் பார்த்த பார்வை. சார், அப்போ இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, விலைவாசியை வேண்டுமென்றே இவங்க மறைக்கிறாங்க, உண்மையான விலைவாசியை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ற டைம்ல தான் அந்த எல்பிஜிக்கான அந்த கமர்ஷியல் சிலிண்டருக்கான விலை உயர்ந்து இருக்கிறதா பல தரப்புல சொல்லப்படுது சார். ஸோ உண்மையிலே விலைவாசியை மறைச்சு தான் இந்த ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோன்ற மாதிரி பட்ஜெட்ல பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஸோ விலைவாசி மறைக்கிறாங்களா இல்ல மறைக்கிறதன் மூலியமா என்ன ஒரு இதை உங்க அடையறதுக்கு முயற்சி பண்றாங்க சார்? இல்ல, 2 விஷயம் தானே அதுல. ஒன்னு டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இன்னொன்னு தங்கத்தினுடைய விலை. டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நேரடியான பாதிப்பு நடுத்தர மக்களுக்கு இருக்காது. அது மறைமுகமான பாதிப்பு. அதாவது சிலிண்டர், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னுடைய விலையேற்றத்தினால இருக்கும், டிரான்ஸ்போர்டேஷன்னால இருக்கும், அதனால விலையேற்றம் அதிகமா இருக்கும். இது ரெண்டையுமே ஏன் அதிகமாகுதுன்றதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குமே தவிர அதை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான, குறைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை செய்யவே இல்லையே. இந்த பட்ஜெட்ல அதை பற்றிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கணுமே, வரல. இப்போ இம்போர்ட் டியூட்டி ஆன் கோல்ட குறைச்சிருக்கலாமே. பெட்ரோல் அண்ட் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்திருக்கலாமே. எவ்வளவோ விஷயங்கள், முரண்பாடான விஷயங்கள் இருக்கத்தானே இருக்கு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் நடுவுல. அப்ப இது மட்டும் அப்படியே முரண்பாடுன்னு விட்டுட முடியுமா? ஒரு கன்சென்சஸ் இதுலயும் கொண்டு வர முடியாதா? இப்ப நம்ம போன ஆண்டு நம்ம கொண்டு வந்தோமே 2 ஸ்கீம் கொண்டு வந்தோம் போன ஆண்டு. ரெண்டுமே இன்னும் நகராம தானே இருக்கு. அப்போ நிறைய ஸ்கீம் அது மாதிரி இருக்கு. நம்ம இன்றைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்க வேண்டியது என்னன்னா, புதிய ஸ்கீம் தேவையில்லை, இருக்கிற ஸ்கீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கணும், ரிலாக்ஸ் பண்ணிருக்கணும். அதுதான் தேவை சார். அப்ப இந்த இதுல என்ன ஒரு முரணா வைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிதி பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில என்னோட டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் குறைச்சிட்டேன், 4.5% நான் குறைச்சிருக்கேன், அதன் மூலியமா என்னோட வாக்குறுதி நிறைவேற்றிருக்கேன்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக 16 லட்சம் கோடி நாங்கள் கடன் வாங்க போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ தமிழக அரசின் மீதே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பல வழிகளில் கடன் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் 16 லட்சம் கோடி கடன் என்பது ஒரு சாதாரண தொகை இல்லை. இன்னொரு பக்கம் பற்றாக்குறையை குறைச்சிட்டேன்னு வேற சொல்றாங்க. இது முரணா தெரியலையா சார்? இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும்னு பாக்குறீங்க? இல்ல, ஒன்னு பர்சன்டேஜ்ல பேசுறோம், இன்னொன்னு அப்சல்யூட் நம்பர்ல பேசுறோம். பர்சன்டேஜ்ல ஒன்னு குறையறதுக்கு காரணம், ஒன்னு நான் செலவை குறைச்சிருக்கலாம், கேப் தானே. ஒன்னு செலவை குறைச்சிருக்கலாம், இல்ல வருமானத்தை அதிகப்படுத்தி இருக்கலாம். இது 2 தான். வருமானத்தை அதிகப்படுத்தினதா தெரியல, செலவை குறைச்சிட்டதா தான் தெரியுது பட்ஜெட்ல. இரண்டாவது அப்சல்யூட் ஃபிகர்ல வருமானத்தை அதிகப்படுத்தி இருந்தா கடன் அதிகமாயிருக்காது. சோ வருமானத்தை அதிகப்படுத்தாதனால கடன் அதிகமாயிருக்கு, துண்டு குறைஞ்சிருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் த லோன் டுவர்ட்ஸ் யுவர் டோட்டல் எர்னிங் குறைஞ்சிருக்கு. காரணம் செலவு குறைச்சிட்டோம். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டா இருக்கலாம், அல்லது சில ஸ்கீமை வெறும்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு டிஸ்பர்சலே இல்லாம இருக்கலாம். PLI ஸ்கீம் எதிர்பார்த்த அளவு அதுல செலவு பண்ணவே இல்லை. அந்த 1 crore இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் எதிர்பார்த்த அளவு அதுல செலவு பண்ணவே இல்லை. இத மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் பெருசா இருந்திருக்கு, ஆனா எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அப்ப ஸ்கீம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். சோ அது ஒரு இன்எஃபிஷியன்சியை தான் காமிக்குது. ரைட் சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.